ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமாஸ் ஹோம் ரெசிபி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சின்ன மினி லாக் எடுத்துன்னு இருக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னான்ட்டுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்ன எடுத்துக்கிறேன்னாக்கா, என்னுடைய ஃபுல் கேஸ்ட் அயன்னு எது எங்ககிட்ட கேஸ்ட் அயன் இருக்குது அதை பற்றி காமிக்கிறதுக்கு தான் நான் இன்றைக்கி வீடியோ எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட என்னென்ன இருக்குதுன்னு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது தான் என்னுடைய தோசைக்கல். ஒன் ஆஃப் த ஃபேவரைட். இது என்னுடைய ஃபேவரைட் தோசைக்கல் ஃப்ரெண்ட்ஸ். இது எனது கல்யாணத்துக்கு முன்னாலேயே ஒரு 35 இயர்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 35 இயர்ஸ்க்கு முன்னால் எங்கள் வீட்டு பக்கத்தில் காஞ்சிபுரத்தில் ஒருத்தர் நேபர் இருந்தாங்கோ. அவங்க எங்களுக்கு இது 25 ருபீஸ்ன்னு வாங்கின்னு கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இன்ன வரைக்கும் நான் யூஸ் பண்ணுறேன். உங்கள் வீட்லேயே இந்த மாதிரி எதுனா இருக்குதுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது நெக்ஸ்ட் என்னுடைய ஆப்பச்சட்டி. இது நான் வேளாங்கண்ணியில் வாங்கின்னு வந்திருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பிஃபோர் 15 இயர்ஸ் பிஃபோரு நான் இது வாங்கினது. இது ஒரு 100 ருபீஸ்க்கு என்னாவோ நான் வாங்கின மாதிரி தெரியுது. ஆனாக்கா இதில் தான் நான் ஆப்பம் சுடுறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பம் இதில் தான் நான் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் இதுவோ வேளாங்கண்ணியில் வாங்குறது தான். இது குழிப்பணியார சட்டி. இது கூட 150 ருபீஸ்க்கு என்னாவோ வாங்கினது. இது மூணும் நான் ஒரே டைம் வேளாங்கண்ணியிலேருந்து வாங்கின்னு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆப்பச்சட்டி. இது வேளாங்கண்ணியில் ஸ்ட்ரீட் ஃபுட்டு வச்சுன்னு இருக்கிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இதில் தான் ஆப்பச்சுடுவாங்க. நீங்கள் நல்லா பாருங்க, அங்கே போனீங்கன்னா பாரு. இதில் நான் அவ்வளோ ஒன்றும் ஆப்பச்சுடுறதில்லை, நான் செய்கிறதில்ல. இதில் தான் நான் ஆப்பம் செய்வேன். இது செய்கிறதில்ல, ரொம்ப ரேரு. அதே மாதிரி இது இதுவோ வேளாங்கண்ணியில் வாங்கின்னு வந்திருந்தா ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் இதெல்லாம் இதனால் 15 இயர்ஸ் பிஃபோரே நான் வாங்கி வந்திருந்தேன். இதில் நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறேன், ஆம்லேட் பண்ணுறேன், எண்ணெய் போட்ட சப்பாத்தி பண்ணுறேன். அதுக்கப்புறம் இது கட்லேட்டு, அது இது என்னென்ன பண்ணணுமோ இதில் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது தோசை தவா எங்கள் 2 தங்காச்சிங்க வீட்டில் கூட என்ன கம்மி எங்கள் தங்காச்சிங்க வீட்டில் கூட 2 பேர் வீட்லேயும் கேஸ்ட் அயன் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கேஸ்ட் அயன் தான் யூஸ் பண்ணுறாங்க அவங்களும், நாங்களும் கேஸ்ட் அயன் தான் யூஸ் பண்ணுறது. அதே போல் என்னுடைய பொண்ணு வீட்லேயும் கேஸ்ட் அயன் தவா தான். எங்கள் தங்கச்சியுடைய பொண்ணு வீட்லேயும் கேஸ்ட் அயன் தான். எங்கள் தம்பிங்க வீட்டில் கூட கேஸ்ட் அயன் தான். அவங்க வீட்டிலலாம் இப்போ ரீசண்டாக 1 இயர் பிஃபோரு இங்கே வருது இல்லைங்களா, கேஸ்ட் அயன் இவ்வளோ மோட்டாவாக வருது. அது ஆஃப் சீசனிங்கில் வாங்கி நாங்கள் இது பண்ணோம், சீசனிங் பண்ணி அவங்கள அதில் தான் செய்துன்னுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி கேஸ்ட் அயன் தவா உங்கள் வீட்லேயே இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணி இது பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட என்னுடைய வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்காக தேங்க்யூ ஸோ மச். பாய் ஃப்ரம் சுமாஸ் ஹோம் ரெசிபி. பாய், see you friend, have a nice day.